இன்று பிரச்சாரம் செய்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் புறப்பட்ட நிலையில் அவர் திருச்சிக்கு சென்றடைந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இன்று காலை 11 மணி அளவில் நாகையில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் அவர் திருச்சி சென்றடைந்து விட்டார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. இப்போ அவர் விமான நிலையத்தில் இருக்காரு. விமான நிலையத்திலிருந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது? அது பற்றின விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரண்டாவது வாரமாக இங்கு நாகையில தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அவர் சாலை மார்க்கமாக வர இருந்த கூடிய நிலையில அவசர கதியில தனி விமானத்தின் மூலமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக நாகப்பட்டினம் வர இருக்கிறார். ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் அவர் சாலை மார்க்கமாகவே பயணித்து வர இருக்கிறார். எனவே இதற்கு முன்னதாக அதாவது ஒரு இடத்தில் பேசக்கூடிய இடத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில வரவேற்பு அளிக்கப்பட இருந்தது. அந்த திட்டமிடல் தற்பொழுது வாஞ்சூர் ரவுண்டானிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொண்டர்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். காவல்துறையினர் வாஞ்சூர் ரவுண்டானாவிலிருந்து பால்பண்ணைச்சேரி வழியாக புத்தூர் அண்ணா சிலையை அடைய அனுமதி அளித்திருந்தனர். இந்த நிலையில்தான் திருச்சி விமான நிலையம் வழியாக தஞ்சாவூர் திருவாரூர் வழியாக வருவதால் காவல்துறையினர் தற்பொழுது அவருக்கு மாற்று வழி அனுமதியை வழங்கியிருக்கின்றனர். அதன்படி திருவாரூர் வழியாக வருகை தரும் விஜய் நேரடியாக புத்தூர் அண்ணா சிலையை அடைகிறார். எனவே வாஞ்சூர் ரவுண்டானா இருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்பொழுது அவர் பேசக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் வரக்கூடிய அந்த வாகனம் விமான நிலையத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி விமான நிலையம் வரும்பொழுது அவரை வரவேற்பதற்காக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்கு குவிந்ததால பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. எனவே அதை தவிர்ப்பதற்காக தற்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் தொண்டர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அங்கிருந்து சாலை மார்க்கமாக விஜய் இங்க நாகப்பட்டினத்தில் பேசக்கூடிய அந்த இடத்திற்கு வர இருக்கிறார். ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய சாலை மார்க்கமான பயணம் இருக்கும். இங்க தொண்டர்கள் அவரை காண்பதற்காக அவளாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாஞ்சூர் ரவுண்டானாவிலிருந்து வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் இங்கே இருக்கிறார்கள். அவர் மாவட்ட செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி அவர் பேசக்கூடிய பகுதி அண்ணா சிலை பகுதிக்கு தற்பொழுது செல்ல இருக்கிறார்கள். விஜய் தனி விமானத்தில் செல்லக்கூடிய அந்த முடிவு காலையிலேயே எடுக்கப்பட்டதால அவசர கதியில தற்பொழுது திருச்சியிலிருந்து விஜய் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு வர இருக்கிறார். நாகப்பட்டினத்தினுடைய தன்னுடைய பரப்புரையை முடித்துவிட்டு திருவாரூர் செல்ல இருக்கிறார். ஒரே நாளில் 3 மாவட்டங்கள்ல விஜய் பரப்புரை செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருந்தது. திருச்சியில அதிகப்படியான கூட்டம் கூடியதால ஒரே நாளில் 3 மாவட்டங்கள்ல விஜய் சுற்றுப்பயணம் செய்வதற்கான அந்த சூழல் இல்லாத காரணத்தினால 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை என 3 மாவட்டங்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. நேர காலம் இல்லாத காரணத்தினால மயிலாடுதுறையை அவர்கள் நீக்கிவிட்டு வேறொரு வாரத்தில் மயிலாடுதுறை மக்கள் சந்திப்பதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்வார். சாலை மார்க்கமாக வழிநடுக தற்பொழுதே வரவேற்பு அளிப்பதற்காக தொண்டர்கள் வாஞ்சூர் ரவுண்டானாவில் இருந்து சாலை மார்க்கமாக விஜய் பார்ப்பதற்காக அங்கே பைபாஸ் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இருசக்கர வாகனம் மூலியமாக விஜய் வரவேற்று வந்து இங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை வரையே அவரே வரவேற்று அங்கே விஜய் பேச இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.